நன்றி. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டினுடைய பொதுக்காலத்தினுடைய 3வது வாரத்திலும் அதே போன்று இன்றைய நாளிலே குடியரசு தின விழாவையும் வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு வருத்தம், இன்னைக்கு ஒரு நாள் லீவு போச்சே, நாளைக்கு வந்திருந்தா ஒரு நாள் லீவ் விட்டுருப்பாங்க இல்லையா. மிகவும் வருத்தத்தோடு பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறார்கள். என்றாலும் இந்த நாளிலே வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு ஆழமான செய்தியையும் அதோடு இணைந்து ஒரு அழைப்பினையும் இன்றைய வாசகங்கள் விடுக்கின்றன. முட்கள் இல்லாத கடிகாரங்களும் முகவரி இல்லாத கடிதங்களும் இலக்கு சென்று சேருவதில்லை. கடிகாரத்திற்கு தேவையானது முட்கள். அந்த முள் இல்லை என்றால் கடிகாரம் இருந்துதான் என்ன பயன்? கடிதம் இருக்கிறது, எல்லாம் எழுதிவிட்டோம், கடைசியில் எழுத வேண்டிய முகவரியை எழுதவில்லை என்றால் அது இலக்கு சென்று சேருவதும் இல்லை, அதற்கு எந்த பயனும் இல்லை. அதை போன்று மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு என்பது உண்டு. இந்த பிரபஞ்சம் ஏதோ தானோ என்றோ அல்லது விபத்து போன்றோ மனிதர்களை உருவாக்குவதில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகின்றார், இன்று நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு கடவுள் ஒவ்வொன்றையும் மிக தெளிவாக ஒவ்வொன்றையும் உருவாக்கியிருக்கிறார். எனவே இன்று இந்த ஆலயத்தில் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே உண்மையில் ஏதோ ஒரு காரியத்திற்காக வந்திருக்கிறோம். இன்றைய வாசகத்தை கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு ஏறக்குறைய 4வது அதிகாரம் முழுவதையும் 1வது வசனத்திலிருந்து கொஞ்சம் பார்த்தோம் என்றால் நன்றாக இருக்கும். ஒரு இடத்திலே என்ன நடந்தது என்றால், ஒரு பெரிய பங்குல ஒரு நல்ல விழா. எனவே ஃபாதர் என்ன செய்திருந்தார், எல்லோருக்கும் லட்டு கொடுக்க வேண்டும் என்று ஆசை. உங்களுக்கு வேண்டுமா கண்ணா லட்டு தின்ன ஆசையா? பார்த்தியலா, லட்டுன்னு தான் நம்ம ஆட்கள் சிரிக்கிறாங்க. அப்பொழுது அடுத்த கேள்வி, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா? வாங்கினார். தங்கையா ஸ்வீட்ஸிலிருந்து அள்ளி பிடித்து நல்ல லட்டுக்களையெல்லாம் வாங்கி ஒவ்வொன்றாக பெட்டி பெட்டியாக போட்டு வீட்டிலே அடுக்கி வைத்தார். அடுக்கி வைத்து மறுநாள் கொடுக்க வேண்டும். ஆனால் என்ன கொடுமை என்றால், திடீரென்று பார்த்தால் எறும்பாக வந்து விட்டது. ஐயோ, நாளைக்கு காலை கொடுக்க வேண்டுமே, இப்பொழுது முழுவதும் எறும்பாக இருக்கிறதே, என்ன செய்வது? நீங்களே சொல்லுங்கள், என்ன செய்யலாம்? பூச்சி மருந்து அடிச்சிருவோமா? மொத்தமாக செத்துதில்லை, அவன் லட்டுக்கு அடிக்கிறோமோ இல்லையோ, சாப்பிடுறதுன்னு கடித்த மாதிரி ஆயிருமே. எனவே என்ன செய்வது என்று தெரியவில்லை. நமக்கு தெரிந்த ஒரு சாக் பீஸை போட்டு வட்டம் போடலாம், இது நிறைய பேருக்கு தோன்றும். ஆனால் அங்கிருந்த குருவானவர் சொன்னார், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு சிறிய கொஞ்சம் சர்க்கரையை வாங்கி வா, அந்த சர்க்கரையை எடுத்து அந்த லட்டை சுற்றி அப்படியே ஒரு கோடு போன்று போட்டுவிடு, அந்த கோட்டை போட்டுவிடு, அது ஒரு சிறிய சோறு போன்று சின்னதாக இருக்கட்டும் போட்டுவிடு என்றார். போட்டு முடித்தாக்கிவிட்டது. அதற்கடுத்து காலை வந்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டார். ஒவ்வொரு எறும்பாக வந்தன. இரவு முழுவதும் எறும்புகள் வந்தன. அதில் ஒன்றும் லட்டை போய் தொடவே இல்லை. எதைத்தான் எடுத்து சென்றிருக்கும்? சர்க்கரையே எடுத்துக்கொண்டே போயிருக்கும். எறும்புகளுக்கு லட்டு அங்கே இருந்திருந்தாலும் கூட எறும்புகளை எளிதாக ஏமாற்றுவதற்கு சிறிய துண்டு சர்க்கரை போதும். இதை போன்று மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இலக்குகளுக்காக படைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்களை எளிதாக ஏமாற்றுவதற்கு ஒரு சிறிய சர்க்கரை துண்டு போதும். அதற்கு பேர்தான் சோதனை. சோதனைகள் எப்பொழுதும் அழகானவை. அவை மிக சாதாரணமாக இல்லை, மிகவும் அழகாக இருக்கும், ரம்யமாக இருக்கும், உங்களுக்கும் பிடித்தே இருக்கும். அதைத்தான் விவிலியத்திலே தொடக்க நூலிலே ஒரு சோதனை வந்தது. இன்றைய நாளிலே நாம் பார்க்கப்பட்ட நற்செய்தியில் அழகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு, அழகையில் சோதிக்கப்படுவதற்கு முன்பு ஆண்டவர் எவ்வளவு பாடுகளை பட்டிருக்கிறார் என்பதும் அதனை தொடர்ந்து இன்றைய வாசகத்தை புரிந்து கொள்வதும் நன்றாக இருக்கும். எனவே அங்கு வந்த சோதனை எப்படி இருக்கிறது என்றால் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் அந்த சோதனையை பற்றி சொல்லுகிறது. அந்த மரம், அந்த கனி, ஒரே ஒரு கனி, அந்த கனியுடைய மரம் எப்படி இருக்கிறது என்றால் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்தது. எவ்வளவு லாஜிக் பாருங்க. ஒரு கனி அது எப்படி இருந்தது என்றால் மிகவும் டேஸ்டாக இருந்தது, மஸ்கத் அல்வாவை போன்று. நல்ல லட்டு போல நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதற்கடுத்ததாக உண்பதற்கு சுவை மிகுந்ததாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும்
அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்தது. இப்பொழுது நம்முடைய இலக்குகளை நாம் சேருகின்ற பொழுது பல நேரங்களில் இப்படித்தான் பிள்ளைகள் சொல்லுவார்கள், நீ என்னவாக போகிறாய் தம்பி, நீ என்னவாக போகிறாய் என்று கேட்டு இருந்தால் நான் உங்களை தொந்தரவு செய்வது போவதில்லை. ஆனால் பிள்ளை சொல்லுவான், நான் ஏரோப்ளைன் ஓட்டப் போகிறேன் என்று. ஒருவேளை 20 வருடங்கள் கழித்து அவனை நம்முடைய திசைநிலை பஸ் ஸ்டாண்டில் பார்க்கலாம், ஆட்டோ ஓட்டி கொண்டிருப்பான். இல்லை தம்பி, நீ ஏரோப்ளைன் ஓட்டப் போகிறாய், நீ பைலட்டாக போகிறாய் என்றாயே, இப்பொழுது ஆட்டோ ஓட்டி கொண்டு இருக்கிறாயே, உன்னுடைய நிலைமை என்ன? ஃபாதர், எப்படி இருக்க வேண்டியனா எப்படி ஆயிட்டு? ஏன் ஆகினாய்? நான் எப்படியோ இருக்க வேண்டும் என்று எனக்கு இலக்கு இருந்தது, ஆனால் என்னுடைய சோதனைகளில் நான் விழுந்து விட்டேன். இன்று இதை போன்றுதான். என்ன அந்த சோதனை என்றால், அந்த சோதனை மிகவும் களிப்பூட்டுவதாக இருந்தது. இந்த சோதனையை குறித்து பார்க்கின்ற பொழுது யோசுவா புத்தகத்திலும் சரிதான், அதைவிட சிறப்பாக நீதித்தலைவர்கள் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலிருந்து 13 ஏறக்குறைய 15-16 வரைக்கும் வரும். அதில் ஒரு மனிதன் வருவான், அவனுடைய பெயர் சிம்சோன். இந்த சிம்சோனுக்கு மிகச் சிறந்தது என்னவென்றால், அவனுடைய தலையில் கத்தி எதுவும் பட்டு இருக்காது. எனவே அவன் வல்லமை மிகுந்தவன், அவனை யாராலும் எதுவும் செய்ய இயலாது. எனவே அவரை கட்டுவதற்காக புதிதாக தயாரித்த கயிறுகளை கொண்டு வந்து கையை வைத்து கட்டிவிடுவார்கள். அவன் எளிதாக அதை அறுத்து விடுவான். கடைசியில் ஒரு வீட்டையே கீழே தள்ளுகின்ற அளவுக்கு பலம் படைத்தவன். அவ்வளவு ஒரு வல்லமை விடத்த இந்த ஒரு சிம்சோன் கடைசியில் என்ன செய்தான் என்றால், என்ன செய்தான்? தெலீலா என்ற ஒரே ஒரு பெண்மணி, கண்களுக்கு களிப்பூட்டுவது, அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கது, உண்பதற்கு சுவை மிகுந்தது ஒரு பெண்மணியை பார்க்கிறான். இந்த பெண்மணி தான் வேண்டும் என்கிறான். அந்த பெண்மணியோடு இருக்கிறான். அந்த பெண்மணி அவனை கொஞ்சம் கொஞ்சமாய் அவனிடமிருந்த ரகசியங்களை எடுத்துக்கொண்டே வருகிறாள். கடைசியில் பெலிஸ்திய மன்னனுக்கு இவனுடைய ரகசியங்களை எல்லாம் விற்று இவனை மடியில் கிடத்தி அவனுடைய தலைமுடியை எல்லாம் மழித்து எடுத்து அவன் பலமெல்லாம் போகச் செய்தது எதுதான்? ஒரு பெண்தான். அதுவும் அவன் விரும்பியதுதான், அவன் அன்போடு விரும்பிய அதே ஆள்தான். இன்றும் நாம் யோசித்து பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே, இன்று இருப்பதிலே இந்த சோதனைகள் என்பவை இப்படித்தான் வர வேண்டும். ஆண்டவருக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனையிலே அவர் 40 பகலும் 40 இரவும் உண்ணாமல் இருக்கிறார். அங்கே அழகை வந்து நிற்கிறான். சிரித்து கொண்டே சொல்லுவான், 40 நாள் சாப்பிடலைன்னா உடம்பு கெட்டு போயிடாதா? சாப்பிடணும் தானே சொல்லணும். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ சாப்பிடாமல் இருந்தால் முகம் வாடி போயிருந்து தானே இருக்கணும். ஐயோ தெய்வமே, நீ நல்லா இருப்ப, சாப்பிடு. இதைத்தானே யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. அங்கே சாத்தானும் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறான் பாருங்கள், தம்பி நீ சாப்பிடு, கற்களையாவது அப்பமாக்கி சாப்பிடு. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், என்ன விஷயத்தை சொல்லுகிறார்? மனிதன் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமல்ல. இங்கே மனிதர்கள் இருப்பவர்கள் வெறும் உடல் ரீதியான காரியங்களுக்கு மட்டும் இருப்பதல்ல, ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருமே பல்வேறு விதமான பசியில் இருக்கிறார்கள். ஆண்டவர் கூட கடைசியிலே நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவருக்கு தண்ணீர் தாகம் இல்லை. இந்த உலகு எப்படியும் வாழ வேண்டும், அதை நான் மீட்டு எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தாகம்தான். எனவே இந்த நேரத்தில் இங்கு இருக்கின்ற நமக்கும் கூட இந்த உலகத்தில் நமக்கு தேவையானது வெறும் உடல் ரீதியான காரியங்கள் மட்டுமல்ல, மனம் ரீதியான காரியங்கள் மட்டுமல்ல. இங்கே பணத்தை தாண்டிய ஒன்று உங்களுக்கு தேவை இருக்கிறது. இங்கே பணத்தையும் தாண்டிய, உடல் சுகங்களையும் தாண்டிய ஏதோ ஒன்றை தேடி நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். உண்மையா என்று உங்களை கேட்டு பாருங்கள், ஆம் என்று சொல்லுவோம். அப்படியானால் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி நாமும் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே இருப்பவர் மனிதர்கள் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமல்ல. அவர்களுக்கு உடல் ரீதியான பசி இருக்கலாம், அறிவு பசி இருக்கிறது, ஆன்மீக பசி இருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான தேவைகளிலே மனிதர்கள் இருக்கிறார்கள். எனவே மனிதர்கள் அப்பத்தினால் வாழ்வது மட்டுமல்ல, எனவே கடவுளுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சொல்லாலும் உயிர் வாழ்கிறார்கள். அடுத்த கேள்வி அவரிடம் அடுத்த ஒரு அழகான கேள்வியை கேட்பான். கொண்டு போய் நின்றுவிட்டு அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லுவான். என்ன சொல்லுவான்? இந்த பாரு, மேலிருந்து உலகத்தினுடைய அதிகாரங்கள் அனைத்தையும் நான் உனக்கு தந்து விடுகிறேன் என்று சொல்லுவான். இவ்வளவு விஷயங்களையும் சொல்லிவிட்டு கடைசியில் ஆண்டவர் மிக அழகாக அதனையும் கடந்து போவார். அதற்கடுத்ததாக அடுத்த ஒரு கேள்வியை கேட்பான். நீ இங்கிருந்து குதியும், உமது கால் கல்லில் மோதாதபடி கடவுள் உம்மை பார்த்து கொள்வார் என்பான். அதையும் கடவுள் கடந்தும் போவார். இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம், நமக்கு வருகின்ற இந்த இலக்குகளை எல்லாம் கடந்த பின்பு ஆண்டவர் இன்று நாசரேத்து தொழுகை கூடத்திற்கு வந்து நிற்கிறார். வந்து நின்ற பின்பு எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது அவர் அழகாக சொல்லுகின்றார். இந்த எசாயாவினுடைய பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாய் வாசிக்கிறார். இந்த தொழுகை கூடத்தில் வாசிப்பது என்பது வேறொன்றுமல்ல, நம்ம முதல் வாசகம் வாசிக்கிறோம்ல, அதே மாதிரி ஆண்டவரும் வாசிப்பதற்கு போயிருக்கிறார்.
இன்றைக்கி நிறைய பேருக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. வாசகம் வாசிக்கும் போது ரொம்ப பெரிய சிக்கல் என்னென்னா, அந்த வாசகத்திற்கு வந்து நின்று அதை தயாரித்து அதை புரிந்து நம்முடைய மனதில் நிறுத்துவது. அப்பொழுது ஆண்டவர் பாருங்கள் மிக அழகாய் சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் என்பதை ஆண்டவர் புரிந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு அவருடைய வாக்கு நிறைவேறியது என்றால் இது இன்றளவு மட்டுமல்ல, தொடர்ந்து இருந்தது. கடைசியில் கெத்சமனி தோட்டத்திலே ஆண்டவர் சொன்னார், தந்தையே கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பம் அன்று உம்முடைய விருப்பமே நிறைவேறட்டும். இவ்வளவு தூரம் சோதனைகளை இடைவிடாமல் கடந்த பின்புதான் அவர் தன்னுடைய லட்சியத்தை அடைந்தார். எனவே இந்த இயேசுனுடைய பணியின் தொடக்கம் இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்மளும் ஆசைப்பட்டோமா? ஆசைப்பட்டோம் ஃபாதர். இன்னும் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டோம், எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஃபாதர். இப்போ எப்படி போய் நிற்கிறோம்? எப்படி இருந்தனா இப்படி ஆகி போய் நிற்கிறேன், என்ன செய்வதென்றே எனக்கே தெரியவில்லை ஃபாதர். என்னுடைய இலக்கு எதுவென்று பாதி நேரத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. அன்பார்ந்த தங்கைகளை தம்பிகளை உங்களிடம் சொல்லிக்கொள்வது, உங்களுக்காவது இலக்கு என்பது தெளிவாக தெரிகிறதா? யோசியுங்கள். ஆண்டவருக்கு இலக்கு மிக தெளிவாக தெரிந்தது. பிள்ளைகளிடம் மீண்டும் மீண்டும் கேட்கிறோம், பிள்ளைகளே நீங்கள் என்னவாக போகிறீர்கள்? என்னவாகலாம்? அதைத்தான் 2வது வாசகம் சொல்லுது. மக்களே, இங்கே இருக்கிற எல்லாரும் ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் காப்பி அடிக்காதீங்க. பரீட்சையில் இங்கே வாழ்க்கையில் அவன் கலெக்டராகிவிட்டான், நானும் கலெக்டராக வேண்டும். அவன் வாத்தியாராகிவிட்டான், நானும் வாத்தியாராக வேண்டும். அங்கே இருப்போன் பிஎட் படித்திருக்கிறான், நானும் பிஎட் தான் படிக்க வேண்டும். அங்கே இருப்போன் இன்ஜினியரிங் படித்திருக்கிறான், எல்லாரும் இன்ஜினியரிங்கில் போய் விடிய சேர்ந்தாய். இப்போ இன்ஜினியரிங் காலேஜே மூடியாச்சு. இப்போ எல்லாரும் டேட்டா சயின்ஸில் போய் க்யூவில் நிற்க வேண்டிய கட்டாயம். அடுத்து அதுவும் நின்னாச்சுட்டு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிடுங்க. அடுத்து எது வருதோ அடுத்தவன் என்ன செய்கிறானோ அதை பார்த்து தான். ஒரு வீட்டிலே ஒரு நாய் ஒன்று இருந்ததாம். அந்த நாய்க்கு ரொம்ப நாள் ஆசை. என்ன ஆசை என்றால் தன்னையும் மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று. எனவே என்ன செய்தது, ஒரு புலியை போன்று தான் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டது. எனவே அதுவும் போய் நின்று புலியை போன்று இருக்க வேண்டும் என்றால் உடம்பிலே கோடு கோடாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்களாம். உடனே அது கோடு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஒரு தீக்கங்கு எடுத்து உடம்பிலே கோடு கோடாக வரைந்து கொள், அந்த தீக்காயம் எல்லாம் கோடு கோடாக தெரியும் என்று சொன்னார்களாம். உடனே இந்த நாயும் என்ன செய்தது, போய் நின்று கோடு கோடாக வரைந்த பின்பு என்ன வந்தது, வரி வரியாக வந்ததோ இல்லையோ வலியும் புண்ணும் சீழும் வந்தது. எனவே அதனுடைய வலி வேதனையிலே போய் நின்று கடைசியிலே புலியை போன்று உருமுவதற்கு பயிற்சி எடுக்க போனதாம். விடிய விடிய கத்திக்கிட்டே இருந்துதான். கடைசி வரைக்கும் பார்த்தார்கள். ஊரில் இருந்தவர்கள் இந்த நாய்க்கு பைத்தியம் பிடித்து விட்டது, இப்படி ஊளையிடுகிறதே என்று மண்டையில் ஓங்கி அடித்து விட்டார்களாம். அதோடு சோழி முடிந்தே போனதாம். அன்பார்ந்தவர்களே, இங்கு புலியை பார்த்து சூடு போட நமக்கு தேவையில்லை. அதைத்தான் இன்றைய 2வது வாசகம் மிக அழகாய் சொல்லுகிறது. இருப்பவர்கள் எல்லோரும் இறைவாக்கினர்களாகிவிட்டால், இருப்பவர்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை செய்து கொண்டிருந்தால் எப்படி இருக்க முடியும்? உடல் என்பது பல்வேறு உறுப்புகளுடைய தொகுப்பு என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய பணியை நேர்த்தியாக செய்யுங்கள். நீங்கள் மற்றவர்களை பார்த்து அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அண்ணனடை நடக்க போய் தன்னடை மறந்ததாம் காகம் என்பது பழமொழி. எனவே அடுத்தவர்களை பார்த்து அல்ல, நான் என்னுடைய இலக்கு, கடவுள் எனக்கென்று ஒரு தனிப்பட்ட திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நான் கண்டு உணர்ந்திருக்கிறேனா? என்னுடைய பிள்ளைகளாவது உணர்ந்திருக்கிறார்களா? என்னுடைய பிள்ளைகளுக்காவது சொல்லி தந்திருக்கிறோமா? எனவே கொஞ்சம் சிந்திப்போம், இந்த விஷயங்களை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். கடைசியிலே வழக்கம் போல் ஒரு கதையை சொல்லி முடித்து விடுவோம். பழையங்காலத்து கதை, நீங்கள் கேட்ட அதே கதை தான். ஒருவன் குல்லா விற்க போனான். அந்த கதை இருக்கா? குல்லா. அந்த குல்லா விற்க போனவுடன் மரத்தில் படுத்து தூங்கிவிட்டான். குல்லாவை குரங்குகள் எடுத்துக்கொண்டு போய்விட்டன. எடுத்துக்கொண்டு போனவுடனே குல்லாவை பார்த்தவுடன் வேறு ஒன்றும் சொல்ல இயலவில்லை. குல்லாவை தூக்கி போட்டவுடன் மீண்டும் இவன் பார்த்தான். தலையில் இருந்த குல்லாவை கீழே போட்டான். எல்லா குரங்குகளும் கீழே போட்டன. இது பழைய கதை, கேட்டிருப்பீர்கள். நல்லது. அடுத்து என்ன நடந்தது என்றால், அடுத்த முறை வியாபாரத்திற்கு போகின்ற பொழுது இவனுக்கு பயங்கர காய்ச்சல். என்ன செய்வதென்று தெரியவில்லை. மகனை அழைத்தான். மகனே, இங்கே வா. இங்கே வந்து நின்று நீ என்ன செய், குல்லாவை எடுத்துக்கொள், போ. அந்த ஊருக்கு போனவுடன் ரொம்ப டயர்டாக இருக்கும், அந்த மரத்தடியில் படுத்து தூங்கும் பொழுது குல்லாவை குரங்குகள் எடுத்துக்கொண்டு போய்விடும். பதட்டப்படாதே, நீ என்ன செய், உடனே உன்னுடைய தலையில் இருந்த குல்லாவை கீழே போடு, எல்லா குரங்குகளும் கீழே போடும், நீ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்துவிடு என்றான். இவனும் போனான், தூங்கினான்.
எழுந்து பார்த்தான், குல்லாவை காணவில்லை. ஓகே, தலையில் இருந்த குல்லாவை எடுத்தான், கீழே போட்டான். ஒரு குரங்கும் கீழே போடவில்லை, எல்லாம் இவனை பார்த்து கொண்டே இருந்தது. உடனே இவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மடமடவென்று ஒரு பெரிய குரங்கு கீழே வந்தது. உங்கள் அப்பன் உனக்கு சொல்லி தந்திருந்தா எங்கள் அப்பன் எனக்கு சொல்லி தந்திருக்க மாட்டானா என்று கேட்டதா. அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்லித்தரப்போகிறோம்? வாழ்க்கையில் இலக்கு என்பது முக்கியம் என்பதையும், அந்த இலக்கிலே வருகின்ற சோதனைகளை கடந்து போக வேண்டும் என்பதையும், விடாமுயற்சியோடு தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டும் என்பதையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முயற்சி செய்வோம். கடவுள் என்றும் நம்மோடு.